நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ரிஷப லக்னத்திற்கு மகாதன யோகம் எப்படி இருக்கும், எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த மகாதன யோகம் வேலை செய்யும், பெரிய கோடீஸ்வரனாக எந்த கிரகங்கள் திசை நடத்தினால் உருவாகும். இப்போ ரிஷப லக்னத்திற்கு தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 9, 10 என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியான சனியும் 8, 11 அந்த ஸ்தானங்களுக்கு சொந்தக்காரனான குருவும் இணைந்திருப்பது, ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது மிகச் சிறப்பான மகாதன யோகத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு பெரிய திசை நடக்கும்போது, புதன் திசையும் பெரிய திசை 17 வருடங்கள், குரு திசை 16 ஆண்டுகள், சனி திசை 19 ஆண்டுகள், இந்த 3 கிரகங்களும் பார்த்து கொண்டு ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமாகவோ இருந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய தனயோகத்தை கொடுத்து இவர்களை வாழ்க்கையில் செட்டிலாக்க வச்சிடும். அதே மாதிரி இந்த ரிஷப லக்னத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், 2, 5 கூடிய புதன் நீசமாக குருவோடைய வீட்டில் நின்றாலும், அங்கே சுக்கிரனோடு இணைந்திருந்தாலோ, புதன் குருவோடு இணைந்திருந்தாலோ, சனியோடு இணைந்திருந்தாலோ மிகப்பெரிய தன யோகத்தை கொடுத்து பல 100 கோடிகளுக்கு அதிபதியாக செய்வார். மகாதன யோகத்தை ரிஷப லக்னத்திற்கு புதன், சனி, குரு இந்த 3 கிரகங்கள் செய்யும். இவர்களில் யாராவது ஒருவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருப்பது சிறப்பு.